காமராஜர் ஐயா ஒரு முறை சாத்தூர் தொகுதியில் உள்ள வெங்கடாச்சலபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்தில் உள்ள சுப்பையா அப்படிங்கிறவன் ஒரு சாதாரண கூலி வேலை செய்கிறவன். ஆனால் அவன் காங்கிரஸ் கட்சியோட தீவிர பக்தன். அதுவும் குறிப்பாக காமராஜர் ஐயான்னா சுப்பையாவுக்கு ரொம்ப உயிர். சுப்பையா எல்லா கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளும் ஊடமாட இருந்து செய்வாப்புல. அப்படி இருக்கிற அந்த சுப்பையாவை காமராஜர் ஐயா ஒவ்வொரு முறை சாத்தூரில் குறிப்பாக அந்த தொகுதிக்கு போகும்போது, வெங்கடாச்சலபுரம் அந்த கிராமத்துக்கு போகும்போது காமராஜர் ஐயா அவரை பார்த்து பேசுகிறது வழக்கம். ஒருவேளை அவரை பார்க்க முடியலன்னா மேடையிலேருந்தே கூப்பிடுவார். என்ன சுப்பையா, நல்லா இருக்கியான்னே அப்படின்னு கேட்க, சுப்பையா எங்கே இருந்தாலும் கையை காட்டிட்டு சந்தோஷமாக ஐயா நான் நல்லா இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வழக்கமாக இருந்தது. காமராஜர் ஐயாவுக்கு அந்த தொண்டனை மட்டும் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சிக்கு உழைச்ச அத்தனை தொண்டர்களையும் பிடிக்கும். அதுலேயும் சுப்பையானா காமராஜர் ஐயாவுக்கு உயிர். காரணம், அந்த கிராம மக்களோட பிரச்சனைகள் அத்தனையும் காமராஜர் ஐயாவுக்கிட்ட பேசுகிறது சுப்பையா தான். ஆனால் ஒரு நாள் சுப்பையா எனக்கு இது செய்யுங்கன்னு கேட்டதே இல்லை. காமராஜர் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம கட்சிக்கு ஏற்ற தொண்டன்டா நீ. காரணம், எனக்கிட்ட இதுவரைக்கும் உனக்குன்னு எதுவும் கேட்டதில்லைன்னே. உனக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஏதாவது கேளுன்னா. காமராஜர் ஐயா கிட்ட அவர் அடிக்கடி சொல்கிற பதில், ஐயா உங்கள் காலடி நிழலிருந்து என் ஆயுசுக்கும் வேலை செய்யணுயா அப்படிமா சுப்பையா. காமராஜர் ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தோளில் தட்டி கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன்னே அப்படின்னு காமராஜர் ஐயா கிளம்பிடுவாங்க. இது வாடிக்கையாக இருந்ததுங்க. இது ஏன் நான் சொன்னேன்னா, காமராஜர் ஐயா கட்சியில் உள்ள அடிமட்ட தொண்டர்களுக்கும் ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. அவங்களையும் சக மனுஷனை போல, சக அரசியல்வாதியை போல, ஏன் தங்கூட பணியாற்ற அமைச்சர்களுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை சாதாரண தொண்டனுக்கும் கொடுத்தார். அதனால தான் அவரால் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடிஞ்சுது. காமராஜர் ஐயா என்றுமே நினைவில் நிற்கும் நல்ல தலைவர்.